இளவரசியின் தோற்றத்தையும் அவள் கையில் வைத்திருந்த பூச்செடியின் காம்பையும் கவனித்துவிட்டு அந்த செடியின் காம்பினால் தன் மூக்கை நெருடி உறக்கத்திலிருந்து அவள் எழுப்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். ஐயா, கும்பகர்ணன் என்று இராமாயண கதையில் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுதுதான் முதலாக நேரிலேயே பார்க்கிறேன். உம்மைப்போல் தூங்கும் மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை. எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது, அதுவும் பட்டப்பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றாள் இளவரசி. அம்மணி, நேற்று இரவு 30 நாழிகை நேரத்தில் ஒரு கணம் கூட நான் கண்ணை கொட்டவில்லை. அதை நினைவில் வைத்து கொண்டால் என்னை இப்படி நீ ஏச மாட்டாய். போனால் போகட்டும், எதற்காக என்னை எழுப்பினால்? ஏதாவது விசேஷம் உண்டா? இப்பொழுதே நான் போய்விட வேண்டுமா? சூரியன் மலைவாயிலில் விழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன். இப்போது உம்மை புறப்படச் சொல்லவில்லை. நான் இரட்டிய பிறகு புறப்பட்டால் போரும். காலையில் கூட ஒன்றும் நீர் சாப்பிடவில்லையே, நேரம் ரொம்பவும் ஆகிவிட்டதே என்று எழுப்பினேன். உமக்கு பசிக்கவில்லையா? ஒருவேளை பசியாவரம் வாங்கி வந்திருக்கிறீரா என்றாள் மாணிக்கவல்லி. அப்போதுதான் உலகநாத தேவனுக்கு தன்னுடைய வயிற்றின் நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது. வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருப்பது போலவும் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. பசியா வரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான். அசாத்தியமாக பசிக்கத்தான் செய்கிறது. தூங்குகிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டினால் ஆவதென்ன? சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை. இன்னும் சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தால் உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன். கும்பகர்ணன் அப்படித்தான் தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசி தீர்த்தானாம். தெரியுமல்லவா என்றான் உலகநாதன். மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே, அப்படியெல்லாம் நீர் செய்ய வேண்டியதில்லை, உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றாள். இளவரசி நோக்கிய திசையை உலகநாதனும் நோக்கிய பொழுது மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் கூஜாவில் தண்ணீரும் தட்டில் சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது. அவ்வளவுதான். இளவரசன் ஒரு கணத்தில் குதித்து எழுந்து முகத்தையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு தட்டை தனக்கு அருகில் இழுத்து கொண்டார். அதில் இருந்த அரிசி சோறு, கறி வகைகள், அதிரசம், பணியாரம் முதலியவற்றையெல்லாம் அரைக்கால் நாழிகை நேரத்தில் தீர்த்து தட்டை காலி செய்தான். இடையிடையே தனக்கு இத்தகைய பேருதவி செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் பார்த்து கொண்டேதான் உணவை விழுங்கினான். இளவரசியோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அடங்காத உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகி கொண்டிருந்தது. அவளுக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரை அவளுக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்வதுதான் வழக்கம். தான் இன்னொருத்தருக்கு ஏதேனும் உதவு செய்ததில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை இதுவரை அவள் அறிந்ததில்லை. இன்றுதான் முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள். இந்த உணர்வு அவளுடைய முகத்துக்கு ஒரு புதிய சோபையை கொடுத்தது. இளவரசன் உணவை அறிந்துவிட்டு கை கழுவி முடித்ததும், போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவல்லி கேட்டாள். இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான். எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரை கொடுத்தாயே, உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகின்றேன்? எந்த விதத்தில் நன்றியை செலுத்தப் போகிறேன் என்றான் உலகநாதன். இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாமல்படி திரும்பிச் சென்றால் அதுதான் எனக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் என்றாள் மாணிக்கவல்லி. அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி. என் உடலில் இப்பொழுது தெம்பு இருக்கிறது, இடுப்பிலே கத்தி இருக்கிறது, அப்புறம் சோலைமலை முருகன் கடவுளும் இருக்கிறார். இப்போதைக்கு வேண்டுமானால் கிளம்பிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். வேண்டாம், இப்பொழுது போனால் யாராவது கவனிப்பார்கள், ஏதாவது தொல்லையும் ஏற்படலாம். முதலில் சொன்னபடியே இருட்டிய உடனே புறப்பட்டால் போரும் என்றாள் இளவரசி. அப்படியே ஆகட்டும். இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட இங்கே நான் நிற்க மாட்டேன். நான் மறுபடியும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம். தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. அந்த உத்தேசமே எனக்கு கிடையாது. அதிர்ஷ்ட தேவதையின் கருணை 2 தடவை கதவை திட்டவிட்டது. இன்னொரு தடவையும் கிடைக்குமென்று எதிர்பார்க்கலாமா? இருட்டியதும் கிளம்பி விடுகின்றேன். இல்லை, வேண்டாம். ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்து விடுவார். எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவையே வந்து தகவல் சொல்லுகின்றேன். அதுவரையில் நீர் இங்கேதான் இருக்க வேண்டும். மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது. தெரிகின்றதா? பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து
புன்னகை புரிந்த வண்ணமே இளவரசன், ஆஹா, தெரிகின்றது. அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிடு. இன்றைக்கு இரவு 4 நாழிகைக்குள் சந்திரன் உதயமாகும். பளிச்சென்று அடிக்கும் நிலவில் கோட்டை சுவரை தாண்டி செல்லுவது கஷ்டமாக இருக்கும் என்றான். ஓஹோ, நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமாயிருக்கின்றதா? சற்று முன்னால் இடுப்பில் கத்தியிருக்கிறது, உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்று இளவரசி கேலி செய்தாள். ஜம்பமில்லை அம்மணி, நான் கூறியது உண்மைதான். என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்றுதான் கவலைப்படுகின்றேன். என்னை பற்றி நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் சோலைமலை இளவரசி. என் தந்தைக்கு செல்லப்பெண். என்னை யார் என்ன சொல்ல கிடைக்கிறது? நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரம் கழித்து வந்தாலும் நான் வந்த பிறகுதான் நீர் போக வேண்டும். இல்லாவிட்டால் என்ன? உடனே சங்கிலி தேவனை கூப்பிட்டு உம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன். அவ்வளவு சிரமம் உங்களுக்கு நான் வைக்கவில்லை. நீ மறுபடி வருகிற வரையில் இங்கேயே இருப்பேன். ஆனால் சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்பவும் உபகாரமாகி இருக்கும். நான் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கிறது. சீக்கிரமாக வருவதற்கு பார்க்கிறேன். ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்ந்து விட்டதல்லவா? நீர் சாப்பிடுவதை பார்த்த பொழுது இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவில்லையே என்று இருந்தது. அழகுதான். இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் 3 நாளைக்கு போரும். இரவு நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். ஆகா, சோலைமலை இளவரசி, உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணி விட்டீரோ? ஏதோ பசித்திருக்கிறீரே என்று பரிதாபப்பட்டு ஒருவேளை கொண்டு வந்தால் ராத்திரிக்கும் கொண்டு வா என்கிறீரா? ஐயையோ, நான் அப்படி சொல்லவில்லையே. வேண்டாம் என்று தானே சொன்னேன். வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாதா? கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம். ஆனால் அது முடியாத காரியம். வேண்டாம் அம்மணி, வேண்டாம். இரவு எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லவா நீர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இளவரசன் மௌனம் கலகநாஸ்தி என்ற பழமொழியை நினைவு கூர்ந்து பேசாமல் இருந்தான். இளவரசியும் போஜன பாத்திரங்களை எடுத்து கொண்டு சென்றாள். மாணிக்கவல்லி அந்த இடத்தில் இருந்து போன பிறகு மாரணேந்தல் இளவரசன் மாலை பொழுதின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு 2 முக்கிய காரணங்கள். உடம்பின் களைப்பு தீர்ந்து விட்டபடியால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல விரும்பினான். எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கிருந்தன. சோலைமலை பிரதேசத்தை இன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டி போய்விட வேண்டும். தூர தேசங்களுக்கு சென்று அங்கங்கே கம்பெனி ஆட்சிக்கு விரோதமாக உள்ள ராஜாக்களையும் நவாபுகளையும் சந்திக்க வேண்டும். பெரிய படையை திரட்டி கொண்டு திரும்பி வர வேண்டும். வியாபாரம் செய்வதற்காக வந்து ராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டில் இருந்து துரத்தி அடிக்க வேண்டும். மூட்டை முடிச்சுகளை சுருட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் கப்பல் ஏறி ஓடும்படி செய்ய வேண்டும். மாடு இல்லாமலும் குதிரை இல்லாமலும் ரயில் வண்டி விடுவதாக சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த பாரத தேசத்தை கட்டியாள பார்க்கிறார்கள். இரும்பு கம்பியால் வேலி எடுத்து தேசத்தையே அல்லவா சிறைச்சாலையாக்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டெல்லி பாதுஷா என்ன, மராட்டிய மகாவீரர்கள் என்ன, ஜான்சி மகாராணி என்ன, இப்படி எத்தனையோ பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டான். அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய படையை திரட்டி கொண்டு திரும்பி வந்து தமிழகத்திலிருந்தும் வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும். பிறகு முதல் காரியமாக அவர்கள் போட்ட ரயில் தண்டவாளங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் மணக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தான். அந்த மணக்கோட்டைகளுக்கிடையில் மாரணேந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ, தன்னுடைய தாய் தந்தை என்ன கதியை அடைந்தார்களோ என்ற கவலையும் அவனை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது. எனவே சூரியன் எப்பொழுது அஸ்தமிக்கும் என்று பரபரப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா? அந்த பரபரப்புக்கு 2வது சிறு காரணம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது. அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவாள் என்கின்ற எண்ணம்தான். தான் அந்த கோட்டையை விட்டு போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அதுவரையில் அவன் அனுபவித்தறியாத ஒரு அதிசயமான ஓகை உணர்ச்சியை அழைத்து கொண்டிருந்தது. சிற்சில சமயம் காரியங்கள் வேறு விதமாக நடந்திருந்தால் இந்த அபூர்வ தேவ கன்னிகையை தான் மணந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணம் கூட உதித்தது. சோலைமலை ராஜாவை பற்றி அப்படியொன்றும் வாய்த்தொடுக்காக பேசியிராவிட்டால் அந்த பெண் தனக்கு
வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கும் அல்லவா? ஆனால் உண்மையில் தன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை. சரசரவென்று மலைக்குறவர் பாசி பேசும் வெள்ளைக்கார ஜாதியர் வந்தது அல்லவா அந்த விதம் நடவாமல் போயிற்று. தான் கரம் பிடித்து மணந்திருக்கக்கூடிய பெண்ணிடம் அடைக்கலம் கேட்கும்படியும் அவள் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியும் நேரிட்டு விட்டதே. இந்த விதம் உள்ளம் அங்குமிங்கும் அப்படியும் இப்படியும் ஊசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக கழித்து கொண்டு அந்தப்புற நந்தவனத்து வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான். கடைசியாக கழியாத நீள்பகலும் கழிந்தது. 4 பக்கங்களிலிருந்தும் இருள் சூழ்ந்து வந்தது. கோட்டை மதிலுக்கப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒளிர்ந்தது. இனி சீக்கிரத்தில் சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்துவிடுவாள் என்கின்ற எண்ணத்தில் இளவரசரின் நெஞ்சு தடக் தடக்கென்று அடித்து கொள்ளத் தொடங்கியது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கண்களுக்கெதிரே முருகன் கோயில் தீபம் பெரிதாகி கொண்டே வந்தது. கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூர்ணச்சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது. சட்டென்று அந்த பூர்ணச்சந்திரன் ரயில் வண்டியின் சர்ச் லைட்டாக மாறியது. ரயிலும் சர்ச் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி வந்தன. சர்ச் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவன் முகத்தில் பளிச்சென்று விழுந்து மூடியிருந்த கண்களை கூசும்படி செய்தது. குமாரலிங்கம் தூக்கி வாரி பாட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். தான் சோலைமலை இளவரசன் அல்ல என்பதையும் தேசத்தொண்டன் குமாரலிங்கம் என்பதையும் அவன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது. கடைசியாக அவள் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சர்ச்லைட் வெளிச்சம் இல்லை, உச்சி வேளை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதை தெரிந்து கொண்டான். உதய நேரத்தில் தான் அந்த பாழும் கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படுத்த விஷயம் நினைவுக்கு வந்தது. ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி, அடைந்த அனுபவம் எல்லாமே தூக்கத்திலே கண்ட மாயக்கனவா? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரத்யட்சமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக அல்லவா தோன்றின. அவ்வளவும் வெறும் கனவோ குழம்பி போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்க முடியுமா? அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்திருக்கின்றனவோ? இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது சற்று தூரத்தில் அந்த பாழடைந்த கோட்டையில் மனிதர்கள் நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையில் ஒரு கூடையுடன் இளம்பெண் ஒருவள் வருவதைக் கண்டான். அந்த காட்சி அவனுடைய நெஞ்சத்தில் ஆழத்தில் மகிழ்ச்சியையும் அடிவயிற்றில் திகிலையும் உண்டாக்கியது. என்ன காரணத்திலாலோ மகிழ்ச்சியை காட்டிலும் திகில் அதிகமாயிற்று. தன்னுடைய நிலைமையை ஞாபகத்துக்கு வந்தது. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தில் ஒற்றர்கள் தன்னை நாலா பக்கத்திலும் தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த சமயம்தான் அந்த பாழும் கோட்டையில் தான் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் அந்த பெண் ஏதாவது கேட்கக்கூடும், தான் ஏதாவது பதில் சொல்ல நேரிடும். அதன் விளைவு என்னாகுமோ? அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கும் அப்பொழுது நேரமில்லை. பின் வேறு என்ன செய்யலாம்? மறுபடியும் அங்கே படுத்து தூங்குவது போல் பாசாங்கு செய்வதுதான் சரி. அந்த பெண் தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வழியே போய்விடுவாள். பிறகு எழுந்து மேலே தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றி தீர்மானித்து கொள்ளலாம். இப்படி முடிவு செய்து கொண்டு குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்து கொண்டான். 2 கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.